2 பேர் வராங்களே, ஒரு ஆள் வேகமா வராங்களே. சொன்னீங்கன்னா இங்க என்னமா பில்டிங் கட்டி விட்டுருக்கீங்க? இது வந்து கேஸ் தயார் பண்ணது. ஏதோ ஈரான்லயும் அந்த அமெரிக்காவிலும் குண்டுபடாவிலும் கேஸ் தட்டுப்பாடு ஆயிட்டாங்களா, அதனால நாங்க இயற்கையாட்டு சாணியிலிருந்து எரிவாயு தயார் பண்ணதுக்கு இதை ரெடி பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட இது 3 லிட்டர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1 லிட்டர் ஆயிரும். ஆனா பலூன் வச்சாலும் சரி, ட்ரம் வச்சாலும் சரி, ஒரு பக்கம் கேஸ் ஒரு பக்கம் கரண்ட் சப்ளை ஆகும். அதாவது கேஸ் இல்ல வேண்டான்னு இருந்தா கரண்ட் சப்ளை ஆகும். யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? சூப்பரா. மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அம்மா அங்க போயிட்டு அவங்க போயிருக்காங்க. நம்ம அந்த கேப்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட மீதி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். அவங்க கொஞ்சம் கம்மியா சொல்லியிருக்காங்க. நான் அதை விரிவாக சொல்றேன். உள்ள காட்டுங்க. ஒண்ணுமே தெரியலையே. பைப்பு அது 5 இன்ச்சு பைப்பு. அதுலதான் சாணி உள்ள போகும். சாணியை கரைச்சு உள்ள வைக்கும். 25 நாள் உள்ள சாணி கிடக்கும். 25 நாளைக்கு பிறகுதான் அந்த சாணில இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். இதுல பலூன் மேல பலூன் வைப்போம். அதுக்குள்ள கேஸ் வந்து நிற்கும். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. இது சிலிண்டர்ல அடைக்க முடியாததுனால, சிலிண்டர்ல அடைக்கலாம், அதுக்கு பெரிய பட்ஜெட் வேணும் கோடி கணக்கில். அது முடியாததுனால ஜென்ரேட்டர் வச்சு கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுதான் 2 ப்ராசஸ் தான் இது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மீதி சாணி மேல ஒரு பைப் வரும். அதோட அங்க வெளியே தோப்புக்கு போயிடும். அது வந்து இயற்கை உரம். இப்போ இதுல வந்துட்டு நீங்க கேஸும் கரண்டும் 2மே இதுல இருந்து எடுக்க போறீங்க. இதுல கேஸ்ல இருந்து கரண்ட். அத ஒரு கேஸ் உற்பத்தி பண்ணி அதுல இருந்து ஜெனரேட்டர் வச்சு. இது உங்க பர்சனல் யூசேஜுக்காக பண்ண போறீங்களா, இல்லனா சேலுக்காக இத ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு கேஸ் வருவது பொறுத்து சேல்ஸா ஓன் யூஸாங்கிறது தெரியும். ஓகே. இப்போ வரைக்கும் என்ன பிளான், எவ்வளோ டன்னா, இது என்ன கால்குலேஷன்ல சொல்லுவீங்க? எவ்வளோ டன்? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு. இது வந்து 13.5 அடி இருக்கு. இங்க இருந்து நீளம். ஆழம் வந்து 10 அடி. இன்னும் ஒரு அடி வரும். எவ்வளோ வரைக்கும் இதுல வந்து நீங்க மாட்டோட சாணத்தை வந்து இதுல ஃபில் பண்ண முடியும்? எத்தனை டன் இல்லைன்னா எத்தனை கேஜி? இது அவங்க சொன்னது 200 கிலோ டெய்லி சொல்லியிருக்காங்க. டெய்லி? ஓகே. இதுல எவ்வளவு பிடிக்கும்னு நமக்கு தெரியல. இது 200 கூட தான் பிடிக்கும். ஓகே. இதுல இருந்து எவ்வளோ கேஸ் சிலிண்டர், அதாவது எத்தனை சிலிண்டர் வரைக்கும் கேஸ் எடுக்க முடியும் ஒரு 200 கேஜில இருந்து? எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். 200 கேஜில எவ்வளவு எடுக்க முடியுங்கிறது இன்னும் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அது நமக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் போட்டிருக்கோம். ஏன்னா சுத்தி மண் வேற அடிக்கணும். ஓகே. இந்த உயரத்துக்கு மண் அடிக்கணும். இதுக்கு மேல ஒரு அடி உயரம் வரும். இது எதுக்கு மேல வச்சிருக்கேன்னா, அந்த சாணி வந்து பள்ளம் தோண்டி போடாம மேல போறதுக்கு. ஓகே. இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அம்மா பால் எடுக்கிறாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க நம்ம வந்து அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்கறத போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே. இந்த மாடு தான் வந்து மாடு பால் குடிச்சிருச்சு. தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் பாத்துட்டு இருக்காங்க. சோ அண்ணன் வந்து இப்ப பால் எடுக்க போறாங்க. நம்ம அது பார்க்க போறோம். இது வந்து விளக்கெண்ணெய். ஈ கார்டு தாங்கள் மட்டும் சொல்லிருங்க. ஈ கார்டு தான் உன்னை இறக்கி வீட்டுல கூட விட்டுறேன். நான் பேசாம மட்டும் வாங்க கொஞ்ச நேரம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் தான் மட்டும். ஓகே. அண்ணன் வந்து
பால் கறக்காரன் அப்பாடா கறந்த பால எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன் விளங்குமாடா இதே சொசைட்டி கொண்டு போறீங்களா? வலிக்குதே அம்மா. அப்புறம் கைஸ் அம்மா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 மாடுக்கு பால் எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் வெளியே மாடு இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா மாட்டோட பேரும் உங்களுக்கு சொல்லல, லிமிட்டடா தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி மாட்டு பத்தின டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அப்டேட் வேணும்னா என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then போலையா போடா போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்கடா.